ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அந்த முக்கியமான விஷயம் தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பேட்ச் 4ன்னு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப தாமதமாகவே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு பேட்ச் 4க்கு இதுதான் பெட்டைன்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அந்த பெட்டையை சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு இன்ன நேரம், அதாவது இன்ன ரங்கு கலர் போட்டால் ரொம்ப அழுத்தமான கலரில் பர்ஃபெக்டாக எடுக்கலான்னு சூஸ் பண்ணியாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா, ஒரு யாக்கூத் பொட்டையை நம்ம சூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து யாக்கூத் சேவல் இல்லை கதர் யாக்கூத் சேவல் போட்டோம்னா அருமையாக வரும்னு சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பெட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கன்னி வடம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து முதல் இட ஆரம்பிச்சிருந்தது. அதோட இரண்டாவது ஈத்தை வைக்கலான்னு சூஸ் பண்ணியாச்சு. அதாவது சேவல் இன்ன நிறனும் சூஸ் பண்ணியாச்சு, பெட்டை இதுதானும் சூஸ் பண்ணியாச்சு, அதோட எத்தனாவது ஈத்தை வைக்க போகிறோன்னு சூஸ் பண்ணியாச்சு. பட் வந்து சேவலோட தரத்தை தான் நம்ம வந்து இப்போ பார்த்து வைக்கணும் அப்படின்ற மாரி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதுக்கு தான் நம்ம வந்து சேவல் அங்கங்கே நம்ம நண்பர்கிட்டலாம் கேட்டு பார்த்தோம். சரியாக நம்ம கேட்குற குவாலிட்டியில் தரத்துலேயும் சேவல் அமையலை அப்படி தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த நண்பர்கிட்ட கேட்டிருக்கும் போது சேவல் இப்போதைக்கு என்கிட்ட ஜாவாவில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜாவா இருக்கிறதால நம்ம ஜாவா மேலே இன்ட்ரெஸ்ட் வரல. நம்ம யாக்கூத் சைடில் இறங்கும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக இப்போ தான் கால் அடித்து இந்தமாதிரி சேவல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். கலர்லாம் பார்க்கும்போது மற்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இளம் பட்டாவாக இருந்ததால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். இவர் பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு 2.5 வயசு சேவல் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஓகே, நம்ம கதர் யாக்கூத் தான் கேட்டிருக்கோம். யாக்கூத்தில் இறக்கும்போது கதர் யாக்கூத் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் வந்து 2 களம் போயிருக்காரு. ஒன்று பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. 2வது களம் பார்த்திங்கன்னா ஒரு கன்று போய் ட்ரா பண்ணியிருக்காரு. ட்ரான்றது ஒரு தோல்வின்னு சொல்ல முடியாது. ட்ராவே வந்து ஒரு வெற்றிக்கு சமம்னே நான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த சேவல் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த சேவல் எட்டுன்னு வந்து தரணும் ஒரு நண்பர் சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாச்சு. பரவாயில்ல, நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணாலும் ஒரு தரமான ஒரு சேவலை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. வரவும் போகுதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எப்போ வரும்னு தெரியல, எனக்கும் தெரியல. நானும் உங்களை மாரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா, அந்த சேவல் தர நண்பருக்கும் எனக்கு வந்து ஷிஃப்ட்டு வந்து டைமிங் செட் ஆகலை. அவர் வீட்டில் இருக்கும்போது நான் வேலையில் இருக்கிற மாரியும், நான் வேலையில் இருக்கும்போது அவர் வீட்டில் இருக்க மாரியும் டைம் வந்ததால் என்னாலையும் போய் சேவல் எடுத்துன்னு வர முடியல, அவராலையும் வந்து கொடுக்க முடியல. அப்படியே போயின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கூட வேலை செய்கிற ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கார். அவர் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் தான். அவர் போயிட்டு வாங்கின்னு வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து நேற்று காலை தான் கொடுத்தாரு. இந்தமாரி ஒரு நல்ல மனுஷர்களை வந்து சம்பாரித்து வச்சுக்கோங்க. நமக்குன்னு ஒன்றுனா வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் ஒரு நல்ல இதாகவே இருக்கும். அவர் அந்த நண்பர் தான் காலைல எடுத்துன்னு வந்து நேற்று காலைல 10 மணிக்கு கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா, அவர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மழை காலன்றதால மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா சொதன்னு இருந்துச்சு ரிங்கு உள்ள மண்ணெல்லாம். சரி, ஃபுல்லுத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேவலை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படிக்குண்டு, அதாவது எங்கள் வீட்டு உள்ளே வந்து ரிங்கை போட்டு வச்சு விட்டுட்டேன். அதோட ஃபோட்டோ கூட போடுறேன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெட்டையும் வந்து அது கூடயே போட்டு விட்டுட்டேன். 2த்தையும் ஒன்றா போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குண்டெல்லாம் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான். அப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து மணல்லாம் ஃபுல்லாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோழி எல்லாத்தையுமே விட்டாச்சு. அப்படியும் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்தேன். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஈரமாகிடுச்சு. பார்த்திங்கன்னா, அதால் வந்து மழை நாளுன்றதால அப்பப்போ இதாகினே இருக்கும். நம்ம சொதன்னு ஆகாமல் ஈரமண்ணா இருந்தாலும் ஓகே தான். சொதன்னு இல்லாமல் இருந்தாலே போதும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.